இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி பானிபூரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே பானிபூரி சாப்பிட்றதுனாலே ரொம்ப விருப்பம்தான். ஆனால் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கும்போது அது ஹைஜீனாக இருக்குமா இருக்காதான்ற சந்தேகம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டிலே இன்றைக்கி சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. பானிபூரி செய்கிறதுக்கு நான் காஞ்ச பட்டாணியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வைக்க போகிறேன். இது நல்லா மசிய வேகணும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட கட் பண்ண கொத்தமல்லி தழை, வெங்காயம் இது 2ஐயும் ஒன்றா சேர்க்கணும். நம்ம இப்போது இதுக்கு தேவையான கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு, வத்தப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா விரகணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பானிபூரிக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ பானி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இந்த பேஸ்ட்டோட நல்ல 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டோன்னா நம்ம பானி ரெடி. இப்போ பூரி சுடுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு நம்ம பூரியை உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் இது கடையில் வாங்கின பூரி தாங்க. உங்களுக்கு பூரி எப்படி செய்யணுங்கிற ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ஒரு வீடியோவாக போடுறோம். இப்போ பூரி நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பூரி எடுத்து கையிட்டு மேலே உள்ளதை உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா வச்சு பானி ஊற்றி சாப்பிட்டோன்னா அருமையான பானிபூரி ரெடிங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.